பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர். Blessed is anyone who does not stumble on account of me. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 7 வசனம் 23. யார் அந்த பேறு பெற்றோர் என்று நம் கடவுள் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். இறைவார்த்தையை கேட்பதிலும் வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் மட்டும் நாம் இருந்தால் போதாது. நம் வாழ்க்கை செயலாக மாற வேண்டும். நம் வாழ்க்கை செயலாக மாறும்போது நம்முடைய வாழ்வு நிறைவானதாக மாறுகின்றது. அந்த நிறைவான வாழ்வை இந்த உலகத்தாரால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. அதனால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்றவாறு வாழும் பொழுது வீட்டிலும் பள்ளியிலும் பணி செய்யும் இடத்திலும் நேர்மையாக நடக்கும் நமக்கு எதிர்ப்புகள் நிறைய உருவாகும். இந்த எதிர்ப்புகளினால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரியாமல் அவருடன் இணைந்து உறுதியாக வாழும்போது நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் முன்பு பேறு பெற்றோர் ஆகுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.